வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னும் தேர்தல் முடிவுக்கு இடையில ஒரு நாள் தான் இருக்குது. இந்த சூழலில் திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுகிறத பார்க்கும்போது திமுக ஆட்சி மறுபடியும் அமையாது போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கு இருக்கு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், உதாரணத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் தேர்தல் பணியாற்றவில்லை அப்படின்னு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு. விசிக காரங்க கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் தேர்தல் வேலை பார்க்கல, நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோட கைகோர்த்து எலெக்ஷன் டியூட்டி பார்க்கல நிறையா தொகுதிகளில், இது என்னுடைய காதுக்கு வந்திருக்கு இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த பஞ்சாயத்து ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் திமுகவுடைய தோழமை கட்சிகள் திமுக மேலே கடும் அதிருப்தியில் இருந்ததாகவும், அதன் காரணமாகவே இந்த தேர்தல் பணிகளில் கூட்டணி கட்சிகள் அவ்வளவா மும்முரம் காட்டலை, திமுகவுக்காகலாம் எந்த தேர்தல் பணியும் கூட்டணி கட்சிகள் செய்யலை, என்னமோ அவங்க பார்த்துக்கட்டும் திமுக பார்த்துக்கட்டும் அப்படின்னு தோழமை கட்சிகள்லாம் ஒதுங்கியதாக செய்திகள் வந்துச்சு. இப்போ திருமாவளவனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் தேர்தல் பணியாற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ விசிக தலைவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுக கூட்டணிக்குள்ள. அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதாவது உரிய அங்கீகாரத்தை எங்களுக்கு தர திமுக மறுத்து விட்டது. இளைஞர்கள் மத்தியில் திமுக மீது பயங்கரமான கொந்தளிப்பு இருக்கிறத என்னால் உணர முடியுது. திமுக ஆட்சி மேலே பயங்கரமான கொந்தளிப்போட இளைஞர்கள் இருக்கிறாங்க. மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற எழுச்சி இளைஞர்களுக்கு வந்துள்ளது பாராட்டத்தக்கது அப்படின்னு திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இது கம்யூனிஸ்ட். வைகோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே தமிழக அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள்லாம் விஜய் பக்கம் நிற்கிறாங்க, டிவிகே பக்கம் நிற்கிறாங்க, அசைக்க முடியாத சக்தியாக டிவிகே இந்த தேர்தலில் வரப்போகிறாங்க அப்படின்னு வைகோ பேசியிருக்காரு. ஏற்கனவே எக்ஸிட் போல் முடிவுகளால் திமுக குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலில் 2021 100% திமுக ஆட்சி தான் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் இந்த எக்ஸிட் போலில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஃபேவராகவும் ரிசல்ட் வந்திருக்கு, டிவிகேவுக்கு ஃபேவராகவும் ரிசல்ட் வந்திருக்கு. இதனால திமுக தலைமை குழப்பத்தில் இருக்காங்க. இந்த சூழலில் தோழமை கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளே இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இன்னும் குழப்பத்துக்கு போகிறாங்களாம் திமுக தலைமை. அவ்வளோதான், போச்சோ, ரிசல்ட் நம்மளுக்கு சாதகமாக வராதோ, இந்த மைண்ட் செட்டுக்கு திமுக தலைமை நகர்ந்ததாக சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. அண்ணாமலை இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால அவருடைய ஓட் ஷேரை அவர் இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணலை, நாளைக்கு ப்ரூவ் பண்ணிடுவார். நல்ல டீசெண்டான ஓட் ஷேரை டெஃபினட்டாக விஜய் வாங்குவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் டிஎம்கேவை கலட்டி விட்டுட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் டிவிகே பக்கம் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனி மரமாக தள்ளப்படுவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சிலர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, கணிப்புகளை வெளியிடுறாங்க. இந்த கணிப்புகள்லாம் உண்மையாகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஆக மொத்தம் அண்ணாமலை முன்னாடியே கணித்தது தான், இந்த தேர்தலில் டெஃபினட்டாக கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் ஃபஸ்ட்டு டைம் வரப்போகுது அப்படின்னு அண்ணாமலை எப்போவோ ப்ரெடிக்ட் பண்ணார். அவர் சொன்ன மாதிரி தான் தமிழக அரசியல் களம் நகர்ந்துக்கு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க, நாளானைக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அடுத்தது மகாராஷ்டிராவில் ஒரு ஃபேமிலி கெஸ்ட்டை கூப்பிட்டு 5 பேர், ஃபேமிலியில் 4 பேர், கெஸ்ட்டு விருந்தாளிகள் மொத்தம் 5 பேர், டோட்டலாக 9 பேர் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த விருந்தினர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தர்பூசணி சாப்பிட்டதாக சொல்லப்படுது. பிறகு அவங்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் இதெல்லாம் ஏற்பட்டதாகவும், பிறகு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை பலனின்றி அந்த 4 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி வெளிவந்துச்சு. தர்பூசணி சாப்பிட்டதுனால தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் இந்த ஃபேக் நியூஸும் பரவுனுச்சு. ஒவ்வொரு வருஷமும் திட்டமிட்டே இது செய்யப்படுதா அப்படிங்கிறது தெரியல. தர்பூசணிக்கு எதிராக பொய்கள் பரப்பக்கூடிய இந்த இன்சிடென்ட் ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. போன வருஷமும் நடந்துச்சு. இந்த வருஷம் இப்படி ஒரு ஃபேக் நியூஸாக பரப்பி விட்டுருக்காங்க. பிரியாணிலலாம் பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்த கெஸ்ட்டும் பிரியாணி தான் சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணலை. அப்போ பிரியாணியில் ப்ராப்ளம் இல்லை, தர்பூசணியில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டாங்க. இறந்து போனவங்களுடைய உடலை பிரேத பரிசோதனை பண்ணுவாங்கள்ல, அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த இறந்தவங்களுடைய மூளை, இதயம், குடல் பச்சை நிறமாக மாறி இருக்கு. அப்போ டெஃபினட்டாக இது ஃபுட் பாய்சன் கிடையாது, தடுப்பூசணிக்கும் அவங்க இறந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு
உணவு பாதுகாப்புத்துறை இப்போ வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தடுப்பூசணியில் ஏதாவது கலக்கப்பட்டிருக்கா, ஏதாவது வெளியிலேருந்து கலந்து கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா அந்த ஃபேமிலி, இப்படி வந்து காவல்துறை விசாரணை நடத்திக்கிருக்காங்க. அந்த விருந்தினர்களையும் கூப்பிட்டு விசாரணை வளையத்துக்குள்ளே உட்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் மார்பின் அப்படிங்கிற வலி நிவாரணியும் இருந்திருக்கு உடம்புல, குடலில். அப்போது மார்பின் பார்த்தீங்கன்னா வலி நிவாரணி. அப்போ இது சூசைடாக இருக்குமோ, இந்த கோணத்துலையும் காவல்துறை விசாரிச்சுக்கிருக்காங்க. அதனால் எது உண்மை அப்படிங்கிறதே தெரியாமல் அரைவேக்காடாக தடுப்பூசணி கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுக்கிருக்காங்க சில பேர். பாவம் தடுப்பூசணி விவசாயிகள் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரியான ஃபேக் நியூஸ்னால அவங்களுடைய விற்பனை கடுமையாக பாதிக்கப்படுது. இந்த வருஷமும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஃபேக் நியூஸ்னால. அதனால் இந்த ஃபேக் நியூஸாக நம்ப வேண்டாம். தடுப்பூசணி பழம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது, வாங்கி சாப்பிடலாம் தாராளமாக. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.